Hello viewers, welcome back to our channel by the mom. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ரெசிபி பார்க்க போறோம். பலாக்காய் கிரேவி. இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி. பலாப்பழம் நம்ம எல்லாரும் சாப்பிட்டுருப்போம், பட் பலாக்காய் யூஸ் பண்ணி எப்படி நல்ல சுவையான கிரேவி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1 முதல்ல இதை கட் பண்ணுறது எப்படின்னு காட்ட போகிறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிடுங்க. முதல்ல நீங்கள் கட் பண்ண உடனே அந்த பலாக்காயில் அந்த ஒரு மில்க் மாதிரி ஒன்று இருக்கும், பால் மாதிரி, அது அப்படி வரும். பட் இட்ஸ் ஓகே. அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுடைய கையில் எண்ணெய் தடவிக்கிறோம். ஸோ தட் நம்மளுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி அதோட தோலை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பலாப்பழமோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு காட்டுறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பலாக்காய் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து பலாக்காய் அப்படின்றது தெரியுது. ஸோ நிறைய பேர் வந்து அதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை இன்னும் 2ஆக கட் பண்ணிடுறோம். அண்ட் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறோம். வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிட்ட உடனே இது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சேவ் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப், அந்த கறி பவுடர், இந்த கிரேவிக்கான பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு ஹாட் பேனில் ஒரு 6லேருந்து 10 காஞ்ச மிளகா, ஒரு பட்டை, 10 ஏலக்காய், அப்புறம் 3லேருந்து ஒரு 5 கிராம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 3 டீஸ்பூன் முழு மிளகு, 3 டீஸ்பூன் அரிசி ரா ரைஸ் அதை ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் சோம்பு, 5 டீஸ்பூன் சீரகம் தான் அதிகமாக போடுறோம். சீரகம் வந்து நம்ம போடுற மிளகை விட அதிகமாக இருக்கணும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, முழு மல்லி ஆட் பண்ணுறோம், டேபிள் ஸ்பூன் இது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம். நல்லா கரெக்டான பதத்துக்கு வறுக்கணும். இப்போது ஒன்ஸ் நல்லா வறுத்துட்ட உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த வீடியோவில் காட்டுற பதத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுங்க. பார்த்தீங்கன்னா மசாலா நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது இந்த கலரில் இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த பதத்தில் இந்த கலரில் இருக்கணும். அடுத்து தேர்ட் ஸ்டெப், கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 150 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். குக்கர் நல்லா சூடாகிட்ட உடனே தான் ஆட் பண்ணுறோம். ஒரு 20 கிராம் நல்லா இடித்த இஞ்சி நல்லா க்ரஷ் பண்ணி, அடுத்து ஒரு 25 to 30 கிராம் பூண்டு நல்லா இடிச்சது தனித்தனியாக போடுறோம். இஞ்சி பூண்டு தனித்தனியாக. அப்புறம் கருவேப்பிலை சும்மா ஒரு கொத்து போல் எடுத்து போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கவனமாக வதக்குங்க, அது ரொம்ப கருகிடக்கூடாது. ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.
வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டக்கப்புறம் ஒரு 500 கிராம் நம்மளுடைய இந்த பலாக்காயை ஆட் பண்ணுறோம். கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலாவையும் ஆட் பண்ணுறோம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன். அடுத்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி அதை ஆட் பண்ணுறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அடுத்து மறுபடியும் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஒரு 350 ml தேங்காய் பால், தண்ணி தேங்காய் பால் சொல்லுவாங்கள்ல, 2வது பால் எடுப்போம் பார்த்தீங்களா, அது ஊற்றிக்கோங்க. நம்ம திக் தேங்காய் பால் ஊற்றலை, தண்ணி தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அந்த தேங்காய் பாலோட. இப்போது உப்பு 1 டீஸ்பூன், சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அது ஸ்வீட்னஸ் கொடுக்கும். தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கரை வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க குக்கரை. 5 விசில் வந்துட்ட உடனே நம்ம மெதுவாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா சேர்ந்து வந்துருச்சு. டெஸ்ட் பண்ணுறோம் அந்த பலாக்காய் வெந்திருக்கான்னு. பாருங்கள், நல்லா அழகாக வெந்திருக்கு. சாப்பிட வந்து ஒரு மாதிரி அந்த மீட்டி டெக்ஸ்டர் இருக்கும், அந்த கறி பதம் இருக்கும். இப்போது 100 ml திக் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுக்க அந்த கட்டி தேங்காய் பால்னு சொல்லுவாங்கள்ல, அது 100 ml ஆட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் க்ரீமியாகவும் இருக்கும் அந்த கிரேவி. அதனால தான் கடைசியாக நம்ம கட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். பார்க்கவே இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக வேணும்னா உங்களுக்கு அந்த மசாலாவை இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் மறுபடியும் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. ஸோ இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த கிரேவி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்ஸோ எங்களுடைய காமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவியுங்க. மறக்காமல் இந்த ரெசிபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.